உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடி நீ கவனமாய் இருக்க கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவுரை கூறுகிறது. இன்றைக்கு வாலிப பிராயங்கள் ஒரு துடிப்பான ஒரு வாலிப பிராயம். அது மாத்திரமல்ல, அழகான வாலிப பிராயம். வாலிபம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாழ்க்கை. அதே வேளையிலே உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீங்க. வாழ வேண்டிய அநேக வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு நாம் இழந்து நிற்கிறோம். காரணம், பிள்ளைகள் வாழ்க்கை என்ன என்பதை உணராதிருக்கிறபடினால் இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கும்போது நிறைய வாலிபர்களை நாம் இழந்து விட்டோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, உன்னோடு கூட பழகின பிள்ளைகள், பேசின பிள்ளைகள், ஒருவேளை உன் நண்பராக இருக்கலாம், நீ இழந்து நிற்கிறாய் இல்லையா? சரி, கர்த்தர் உனக்கு தருணத்தை பூமியிலே தந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் யாருமே அசட்டை பண்ணாதபடி, கேவலமான வார்த்தைகளை சொல்லாதபடி, என் மனசு வேதனைப்படும்படிக்கு என் வாழ்க்கையின் மூலம் நான் மற்றவர்கள் பழி சொல்லுகிற ரீதிக்கு நான் நடக்காமல் எப்படி வாழ்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அதற்கு வேதாகமம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. ஒருவேளை உள்ளத்தில் புயல் அடிக்கிறது போல உள்ள சூழ்நிலையில் அருமையான வாலிப மகனே, மகளே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை? என் உள்ளத்தில் போராடி கொண்டிருக்கிற அந்த அலைகள், அடிக்கடி என்னை தாக்கி கொண்டிருக்கிற, உள்ளால வேதனைப்படுத்துகிற இந்த புயல் அடங்காதா என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி கொண்டிருக்கலாம். உள்ள அடிக்கிற அந்த புயலின் நிமித்தம் அநேகர் உன்னை நிந்திக்கலாம். வாலிப மகளே, உன்னை நிந்திக்கலாம். இது எப்படி மாறும் என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். என்னை கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்தில் போராடுகிற அந்த புயலுக்கு ஒரு முடிவு நிச்சயமாய் உண்டு. நீ இயேசுவை நம்பினால் உன் நம்பிக்கை வீண் போகாது. வாலிப மகனே, மகளே, நீ தேடுகிற நிம்மதியை இயேசு தர விரும்புகிறார்.